நல்ல சாஃப்டாக டேஸ்டியாக ஆலு பராத்தா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு 2 கப் அளவுக்கு கோதுமை மாவு, அதில் 2 ஸ்பூன் அளவுக்கு தயிர், 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஓமம் இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா பரவாயில்ல. கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா தண்ணி சேர்த்து நம்ம எப்பயும் சப்பாத்தி மாவுக்கு பிசைகிற மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. தண்ணி அதிகமாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கட்டியாகவும் பிசைஞ்சிடக்கூடாது. இந்த அளவுக்கு பிசைஞ்சதுக்கப்புறமா நம்ம மூடி போட்டு 1/2 hour இல்லை 1/4 மணி நேரமோ அப்படியே வச்சிடலாம். அது ஊறுறதுக்குள்ளே நம்ம மசாலா ரெடி பண்ணிடலாம். உருளைக்கிழங்கை வேக வச்சுட்டு அதை தம்பி கையில் கொடுத்துட்டு அவர் அழகாக உரிச்சு கொடுத்துட்டாரு. இப்போ அதை நல்லா மசிச்சுக்கணும். மசிச்சதுக்கு அப்புறமா நம்ம வெங்காயம் எல்லாம் சேர்த்துக்கலாம். பெரிய வெங்காயம் 2 பெரிய வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. 2 பச்சை மிளகாய், கொஞ்சமாக கொத்தமல்லி இதெல்லாம் சேர்த்துட்டு மசாலா ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/4 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 ஸ்பூன் கரம் மசாலா, அப்புறம் 1/4 ஸ்பூன் அளவுக்கு சாட் மசாலா, கொஞ்சமாக கசூரி மேத்தியும் சாட் மசாலா இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா தேவையில்லை. கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம சப்பாத்திக்கு நல்லா தேய்ச்சி எடுத்துக்கலாம். தேவையான அளவுக்கு மாவு எடுத்து கொஞ்சமாக தேய்ச்சிக்கோங்க. அதுக்கப்புறமா கொஞ்சமாக அந்த மசாலாவும் சேர்த்துட்டு இந்த மாதிரி மூடி விட்டுக்கோங்க. நம்ம எப்பயும் சப்பாத்திக்கு எப்படி தேய்ப்போமோ அதே மாதிரியே தேய்ச்சிக்கோங்க. கொஞ்சமாக மாவு தூவி விட்டு நல்லா தேய்ச்சி விட்டுக்கலாம். ரொம்ப அழுத்தி தேய்க்கக்கூடாது, அந்த மசாலாலாம் வெளியே வந்துடும். அதனால சாஃப்டாக தேய்ச்சி விட்டுக்கோங்க. ரொம்ப தடமாகவும் இல்லாமல் ரொம்ப மெலிசாகவும் இல்லாமல் இந்த அளவுக்கு கரெக்டாக தேய்ச்சி எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ தோசைக்கல் காய வச்சுட்டு நம்ம பரோட்டா போட ஆரம்பிச்சிடலாம். இப்போ தோசைக்கல் நல்லா சூடாயிருச்சு. இதில் பரோட்டாவை சேர்த்துட்டு 2 பக்கமும் நல்லா திருப்பி போட்டு வேக விட்டுக்கோங்க. கடைசியாக எண்ணெய், நெய் இல்லைன்னா பட்டர் எது இருக்கோ அதை நல்லா அப்ளை பண்ணி விட்டுட்டு நம்ம எடுத்துடலாம். அவ்வளோதான். சாஃப்டாக சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு சைடிஷ்ஷாக தயிர் வெங்காயமோ இல்லை ஊறுகாயோ உங்களுக்கு எது பிடிக்குமோ, இல்லை கிரேவி கூட வச்சுக்கலாம், அதை வச்சு சாப்பிடுங்க. சூப்பராக இருக்கும். தேங்க்யூ.